இப்ப முதல் ராசி மேஷ ராசி. 12 ராசியில முதல் மேஷ ராசி. மேஷ ராசி எப்படி இருக்கு இந்த குரு? மேஷ ராசி ரொம்ப அருமையான துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெரி குட். ஏன்னா காலச்சக்கரத்தின் துவக்க புள்ளியே அதான். ஒரு இடத்துல வந்து ஒரு செயலுக்கு வந்து ஒரு துவங்கணும் அப்படின்னாலே மேஷம் அங்க இருக்கணும். ஒரு கிட்டான சூழல் ஒரு டக்குன்னு வந்து கை கொடுக்குறான்னா அவன் மேஷனா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இடத்துல நீங்க கேட்ட இடத்துல ஒரு நல்ல வேலை மாற்றங்களை கொடுப்பது, இல்ல நல்லா நீங்க எஃபர்ட் போட்டேன், நான் உழைப்பு போட்டேன், நேரம் போட்டேன், நான் அலைஞ்சேன் திரிஞ்சேன், ஒரு பலனும் இல்லைன்றவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது, நல்ல சாதனையாளர்களுக்கெல்லாம் இப்ப விருதுகள் கிடைப்பது. உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களோட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள், உலகளாவிய அளவில் இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு, அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து உலகளாவிய அளவுல இருந்து நம்ம இதுலயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது, பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் இருக்கும்போது கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை, விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம் அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். அதே போல ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைப்பின் ராசி
முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமா வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடும். பராபவ வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சிக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்ப செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகா பேசுனீங்க. இப்போ முதல் ராசி மேஷ ராசி, 12 ராசியில முதல் மேஷ ராசி. மேஷ ராசி எப்படி இருக்கு இந்த குரு? மேஷ ராசி ரொம்ப அருமையான துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா காலச்சக்கரத்தின் துவக்க புள்ளியே அதான். ஒரு இடத்துல வந்து ஒரு செயலுக்கு வந்து ஒரு துவங்கணும் அப்படின்னாலே மேஷம் அங்க இருக்கணும். ஒரு பெருக்கிட்டான சூழல் ஒரு டக்குன்னு வந்து கை கொடுக்குறான்னா அவன் மேஷனா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு செவ்வாயோடைய வீடு அல்லவா. பாருங்க, நம்முடைய இராணுவமாக இருந்தாலும் நாட்டை ஆண்டவர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய இந்த முப்படைகள்ல இருக்கவங்களாம் அந்த மேஷம் தான், போலீஸ் ராணுவம் இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்து சரராசி, இது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அஸ்வினி கோலை நிர்ணயித்து போய்கொண்டே இருக்கக்கூடியது. அடுத்து 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 நெக்ஸ்ட். இப்ப ஏழரைச்சனில நிறைய விரையச்சனி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரொம்ப படிப்புக்கு உடல் நல்ல குறைபாடு இப்படிலாம் இருக்கும். இளைஞர்கள்லாம் வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் பைக் வாங்கி தொந்தரவு கொடுக்குறதுலாம் உடனே நல்லா படிக்க. அதுக்குதான் இப்போ குரு வராரு. இப்போ நீங்கள் 4ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நீங்கள் கேட்ட கோர்ஸு, உங்களுக்கான வெளிநாட்டு கல்விக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குவாரு. நடுத்தரத்தில் வர்றதுல என்ன பண்ணுறாரு, இப்போ 2வது ரவுண்டாக இருக்கிறவங்க 30 வயசுக்கு மேலே அவங்க வந்துருவாங்க. அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். 7ரை சனியில தான் வாழ்க்கையில் முத்திரை பதிப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு குரு என்ன பண்றாரு, 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 4ல இருந்து 10ன்னு பார்ப்பாரு. அப்ப தொழில நிறைய அலைஞ்சேன், நான் எஃபர்ட் போட்டேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைன்றவங்களுக்கு நல்ல தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நல்லா பணத்தையும் கொடுப்பாரு. வெளிநாட்டு வேலை கிடைக்கல, இப்ப வெளில துபாயில இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இடத்துல நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு நல்ல வேலை மாற்றங்களை கொடுப்பது, இல்லை நல்லா நீங்கள் எஃபர்ட் போட்டேன், நான் உழைப்பு போட்டேன், நேரம் போட்டேன், நான் அலைஞ்சேன் திரிஞ்சேன், ஒரு பலனும் இல்லைன்றவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது. நல்ல சாதனையாளர்களுக்கெல்லாம் இப்போ விருதுகள் கிடைப்பது, வாழ்நாள் சாதனையாளர் விருது. கல்யாணமே ஆகலை 3ல் வந்து கூடன்னு சொன்னவங்களுக்கு இப்போ 8ன்றது 7க்கு வரவு ஸ்தானம். அப்போ கல்யாணம் நடக்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, கர்மம் செய்ய பிள்ளை புத்திரன் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ தாய் தந்தையர் என்ற பட்டம் உண்டு, உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் உண்டு, நியமன பதவி உண்டு. எலெக்ஷன்ல நின்னவங்களுக்கு உங்களுக்கான ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அரசியல பல மாற்றங்கள் ஏற்படுது. தசாபுதிலாம் கை கொடுத்துருச்சுன்னா மேஷம் அடிதூள் அட்டகாசம் அட்ராசக்கன்னு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல ட்ரஸ்ட் ஈடுபாடு இந்த காலத்துக்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா, நான் ட்ரஸ்ட் கட்டப் பண்ணிக்க பாஷா, ட்ரெஸ் அமைச்சிட்டு நான் வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஆரம்பிங்க. உங்க உண்மையான உழைப்புக்கு சனி உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுத்துருவாரு. 12ல இருந்து 2 பார்ப்பாரு, 6 பார்ப்பாரு, 9 பார்ப்பாரு. அப்ப இது வரைக்கும் வருமானம் இல்லை, குடும்பத்தை நான் கேர் பண்ணலன்னா சனி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். அப்ப குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும், நம்ம வாக்குல கொஞ்சம் கவனம் இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல, கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கவனம் வேணும். குடும்பம் எவ்வளோ ஊருக்கு உழைச்சிட்டோம்னா வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ரொட்டீன் வேலையை சிறப்பாக செய்யுங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், பப்ளிக் சர்வீஸ் சொல்லிட்டேன். 6ஆம் இடமே அதான். நல்லா டாக்டரு, இந்த மாதிரி வந்து ஒரு வீடு கட்டுற தொழிலில் இருக்கிறவங்க, மளிகை கடைக்காரங்க, அதே மாதிரி கேட்ரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு சர்வீஸ் செஞ்சு பணம் எடுக்கிறவங்க, இந்த கவுன்சிலிங் பண்ணுறது, எங்களை மாதிரி இந்த மாதிரி ஜோதிடர்கள், அதே போல் வந்து நர்சிங் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி சேவை செய்து வருமானம் போடுறவங்க நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். 9 என்ற இடத்தையும் பார்க்கறதுனால நம்மளுக்கு சனி பகவான் நம்ம ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடோடு நம்ம வகுத்து நம்ம நடந்து வரும்பொழுது சிறப்பான புதிய துவக்கமான மேஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நல்ல தொழில் மாற்றங்களையும் நல்ல வருமானத்தையும் உங்களுக்கான ஒரு உத்வேகமான ஒரு நல்ல பலன்களை, வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே சிறப்பாக அமைச்சுக்கலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம் கூட நல்லா ஆயிடும். இப்போ வந்து நல்லா வந்து அதை வந்து என்ன
சனி வந்தாலே பயப்படல, ஐயோ 7 சனி வந்தாரு ஆப்ரேஷன் பண்ண கையை வச்சு கால, உன்னுடைய குறையை சுட்டி காட்டுகிறார். சனி தான் ஒரு இடத்துல வந்து மறைவு கிரைவு இல்லாமல் வெட்ட வெளிச்சமா காட்டிடுவார். அப்ப இந்த காலகட்டம் மேஷம் நல்லா ரெகுலர் எக்ஸசைஸ், மேஷம்னாலே சரராசி தான். வாக்கிங், நீங்க டயட்டுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண வேணாம், நல்லா வந்து அளவா சாப்பிட்டுட்டு இந்த காலையில ஒரு 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு, 2 மணிக்குள்ள நம்மளுக்கு லஞ்சு, அதே மாதிரி 7:30க்குள்ள டின்னர் எடுத்துக்கிட்டு நடைப்பயிற்சி வைக்கிற மேஷம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல கொள்ளு உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. அவசரப்படக்கூடாது. மேஷம் வந்து கோவத்தை குறைச்சி பொறுமையா நிதானம், அதை ட்ரிகர் பண்ணிவிட்டா ட்ரிகர் ஆகிடும். ஏன்னா இது செவ்வாயுடைய வீடு அல்லவா, உணர்வு பூர்வமா இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது டிஃபரன்ஷனே ஒரு மெல்லிய நூலிலை தான். அப்ப இந்த காலகட்டம் வந்து குரு வந்து கடகத்துல உச்சமாகறாரு. அப்ப வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னீங்கன்னா அங்க போய் நல்ல ஒரு புது ஆடையை அணிந்து, அம்மா உனக்கு இதை சாத்துறேன், நீங்களுமே அணிஞ்சிட்டு போங்க. ஒரு கோயிலுக்குலாம் போய் ஒரு கோரிக்கைலாம் வைக்கிறீங்கன்னா புது ஆடையை எடுத்துட்டு போய் அம்மாக்கு ஒரு பௌர்ணமிலையோ இல்லை வந்து ஒரு அமாவாசையில கால் கிட்டே வைக்க முடியாது, இல்லை உங்க பிறந்த கிழமையில உங்க நட்சத்திரத்துல எப்ப வேணாலும் போகலாம். அம்மா கூப்பிட்டா நீங்க போயிட போறீங்க, நீங்க நினைச்சிருங்க, அவ உங்களுக்கு வந்து பச்சை கொடி காட்டிடுவா. உங்கள் வேண்டுதலை வைத்து வரும்பொழுது மேஷம் அருமையான ஆரம்பம், குரு உங்களை வாழ வைக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர்ப்பா, ரொம்ப அருமையா இருந்தது. மேஷராசி பயந்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேஷராசி ஆமா, சொன்ன உடனே ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவுதானங்க, ஜூன்ல குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறமே எல்லாம் உங்க நேரம் தான். மேஷம் அரசியல்ல கூட நீங்க வரலாமா, அவ்வளோ விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவங்க சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா புது ட்ரெஸ்ஸு வாங்குங்க, அம்மனுக்கு சாத்துங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க இந்த குரு பயிற்சியில இருந்து.